Hi guys, welcome to First Choice YouTube channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா IPL 2024 சரிங்களா. ஸோ உற்சாகமா கோலாகலமா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த IPL 2024 பொறுத்த வரைக்கும் எந்த டீம் கப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஸோ கடைசியா சான்ஸ் எந்த டீமுக்கு அதிகமா இருக்குங்கிறது அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆகி பார்க்கலாம். ஸோ அப்படியே நான் ஒன்னொன்னா சொல்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ IPL நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு T20 அடுத்ததான T20 வேர்ல்டு கப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல நீங்க இணைந்திருக்கலாம் சரிங்களா. இப்போ அவங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பஞ்சாப் டீம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அதே மாதிரி வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு இந்த வீடியோல எதுவும் இருக்க போறது இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா CSK ஃபேன்ஸ் இருப்பீங்க, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க, RCB ஃபேன்ஸ் இருப்பீங்க சரிங்களா. அதனால தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது இங்க எதுவுமே இருக்க போறது இல்லை. பொதுவான கருத்துக்கள் தான் இங்க இருக்க போகுது சரிங்களா. சரி, இப்ப பஞ்சாப் அணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீமையுமே எடுத்துக்கிட்டு அவங்களோட கரண்ட் ஃபார்ம் என்ன, ப்ரீவியஸா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே நம்ம பார்த்தலாம். அப்படி எடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே பண்ணல சரிங்களா. கடைசியா 2014 வேணா ஃபைனல்ஸ் போனாங்க சரிங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் வேற மாதிரி இருந்தது 2014 IPL. ஸோ அவங்க ஃபைனல் அந்த வாட்டி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாக்கம் பெருசா இருந்ததானா பெரிய அளவுல இல்ல. சரி, இந்த வருஷம் உங்களோட டீம் எப்படி பாருங்கன்னு பார்த்தாலும் பெரிய அளவுல தோல்விகள் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி IPL கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இதை அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம் சரிங்களா. அப்படியே ஒரு டீமா பார்க்கலாம் ஓகேவா. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இப்பதான் டீம் தொடங்கினாங்க. ஐ திங்க் 2022 நினைக்கிறேன். ஸோ அவங்களும் 2 வருடமா வந்து பாத்தீங்கன்னா கப்பை அடிக்கல ஓகேவா, கப்பை அடிக்கல. சரி, இப்ப அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் அளவுக்கு மோசமா இல்லைன்னாலும் ஓரளவு சுமார் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வச்சு பார்க்கும்போது அவங்களும் இந்த வாட்டி IPL கப் அடிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா சந்தேகம் தான் சரிங்களா. ஸோ அதாவது பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் சுத்தமாவே வாய்ப்பு இல்லை. நீங்க லக்னோ எடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது ஓகேவா. பட் வாய்ப்புகள் குறைவு தான். பஞ்சாபுக்கு சுத்தமாவே வாய்ப்பு இல்லை, இவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படியே அடுத்து ஒரு டீமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது RCB ஓகேவா. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, நம்ம விராட் கோலி இருக்காரு சரிங்களா. RCB அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் அவங்களோட டீம் அப்படிங்கறத தாண்டி ஒரு சில வருடங்கள்ல RCB டீம் வேற லெவல் ஃபார்ம்ல இருந்திருக்கு. சொல்ல போனா டீம்ல இருக்க 11 பிளேயருமே வேற லெவல் ஃபார்ம்ல எல்லாம் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கப் அடிக்க முடியல. இதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருமே நம்ம இந்த வருட RCB பத்தி பேசுறதை காட்டிலும் முன்னாடி RCB எடுத்து பாக்குறப்ப நான் தான் சொல்றேன், சில வருடங்கள்ல டீம் வேற லெவல் ஃபார்ம்ல இருந்திருக்கு. அப்பயே அவங்களால கப் அடிக்க முடியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க டீம்ல. இந்த 11 பேர் மிகச்சிறந்த டீமானா அதுவே முதல்ல கேள்விக்குறிதான். சரிங்க சார், RCB பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவங்களால, அதாவது டீம் நல்ல ஃபார்ம்ல இருந்தப்பயுமே ஏன் வின் பண்ண முடியலன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டீம் அப்படிங்கிற ஒரு டீம் எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் நாமளா ஒரு டீம்னு எடுத்துக்கோங்க. அப்படி டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 11 பேர் ஒரு டீம்ல இருக்காங்கன்னா 11 பேருமே திறமசாலிகளா இருந்தாலுமே கூட அவங்கள்ட்ட அந்த வேலை வாங்கக்கூடிய அந்த திறன், அந்த 11 பேரோட அவுட்புட்டை கரெக்டா எடுக்கணும். அங்கதான் RCB வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் தோக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நான் கேப்டனை குறை சொல்றேன்னு இல்லை சரிங்களா. கேப்டன்சி அப்படிங்கறத தாண்டினோம் இந்த 11 பேரோட அவுட்புட்டை கரெக்டா எடுத்தாலே அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இதுதான் CSKவும் ஆகட்டும் மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் பல வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல RCB வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வருடமும் RCBயோட ஃபார்ம் கேள்விக்குறியா தான் இருக்கு சரிங்களா. பெரிய அளவுல வின் பண்ணல. ஸோ RCB இந்த முறை கப்படிப்பாக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. RCB ஃபேன்ஸ் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் டீம் எல்லாம் எதுவும் குறை சொல்லல ஓகேவா. நான் தான் சொல்றேன், அவங்க டீம்ல இருக்க இப்ப ஃபாஸ்ட் டூப்ளசிஸ் மிகப்பெரிய பேட்ஸ்மேன், விராட் கோலி சான்ஸே இல்லை, மேக்ஸ்வெல் நம்ம அந்த வேர்ல்டு கப் ஆப்கானிஸ்தான் மேட்ச் எல்லாம் மறக்கவே முடியாது. எல்லா விக்கெட்டும் போய் இன்னும் ஒரு 200 ரன் அடிக்கணும்னு ஒத்த கால நின்று அடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் மிகப்பெரிய கூஸ்பம்ப்ஸ் தான். பட் இருந்தாலுமே கூட இந்த 11 பேர் இவங்க ஒரு கூட்டணியில சேரும் போது என்னமோ தெரியல, அது எப்பவுமே மிஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த வாட்டியும் வாய்ப்புகள் அப்படியே குறைவாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மும்பை இந்தியன்ஸ் ரைட். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் டீம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கப்ப அடிச்ச ஐபிஎல் சீசன்ஸுமே நிறைய எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோத்துட்டே தான் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பீக் எடுத்து அப்படியே வேற மாதிரி போய் அப்படியே கப் அடிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த வருடம் மும்பையோட ஃபார்ம் வந்து கேள்விக்குறியா இருந்தாலுமே கூட மும்பை நாக் அவுட் போச்சு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா மும்பை அப்படியாப்பட்ட டீம். சேம் நம்ம வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். ஆஸ்திரேலியா என்னன்னா லீக் மேட்சஸ்ல அப்படி இப்படின்னு சொதப்பினாலும் அவங்க நாக் அவுட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கஷ்டம். அதே தான் இங்கேயும். மும்பை பிளே ஆஃப் வராத வரைக்கும் இட்ஸ் ஓகே. பட் வந்துருச்சு அப்படின்னா எல்லா டீமுக்குமே லைட்டா பயமா இருக்கும். ஓகேவா? அப்படியாப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸே ஃபைனல்ஸ்ல ஒரு வாட்டி தான் மும்பை தோத்துருக்கு, 2010 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பிளே ஆஃப் மேட்ச் ஆகட்டும், ஃபைனல் ஆகட்டும், மும்பை வந்து சிஎஸ்கேவை தோக்கடிச்சுதான் இருக்காங்க. அதனால மும்பையோட பலத்தை நம்ம எப்பவுமே குறைச்சு சொல்லிடக்கூடாது. என்னதான் ஏன்னா இப்ப மற்ற டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோத்தாங்கன்னா தோத்துருவாங்க. மும்பை அப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? மும்பை பொறுத்த வரைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்ச சீசன்ஸை நீங்க எடுத்து பாருங்க. கரெக்டா சொல்ல போனா 2015 ஐபிஎல் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி ஒரு 6-7 மேட்ச் வின் பண்ண வேண்டிய கட்டாயமா இருக்கும். அடிச்சு துவம்சம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. சோ மும்பைக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வர வரைக்கும் சொல்ல முடியாது. ஆனா பிளே ஆஃப் வந்துட்டாங்கன்னா they have a great chance. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது குஜராத் டைட்டன்ஸ், ஜிடி. சரிங்களா? ஸோ குஜராத் பொறுத்த வரைக்கும் 2022 வந்தோடனே கப் அடிச்சாங்க. 2023 ஃபைனல்ல விட்டாங்க. இப்போ நீங்க 2024 அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா டீம்ல இல்ல. ஆனா நீங்க 2022 ஆகட்டும் 23 ஆகட்டும் ஹர்திக் பாண்டியா கேப்டனா அவரோட அந்த எப்படி சொல்றது என்ன பெருசா டீமுக்கு பண்ணிட்டாரான்னு கேட்டா அந்த அளவுக்கு பெருசா. ஏன்னா அந்த டீம்ல அவரை தவிர்த்து மீதி 10 பேருமே செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்காக ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி நான் குறை சொல்லல. ஹர்திக் பாண்டியா அந்த 10 பேரையுமே நல்லா அவங்களோட அவுட்புட்டை எடுத்தாரு தான். நான் இல்லைன்னா அதெல்லாம் மறுக்கவே இல்லை. நிறைய பேர் சொன்ன விஷயம், குஜராத் ஹர்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறம் ஏதாவது விளைவுகள் ஏற்படுமான ஒண்ணுமே ஏற்படாது. ஏன்னா அவங்க ஸ்டில் கிரேட் டீம் தான். ரஷீத் கான் சொல்லவே வேண்டாம், நம்ம சுப்மன் கில் சொல்லவே வேண்டாம். இன்டர்நேஷனல் மேட்சஸ் எப்படினாலும் போயிட்டு ஐபிஎல்ல சுப்மன் கில் கிங்கு தான். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேவிட் மில்லர் இருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஸ்டில் குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியெல்லாம் அவங்கள சாதாரணமா நினைச்சிட முடியாது. அவங்களால கண்டிப்பாக இனிமேட்டுக்கும் ஜெயிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ், சிஎஸ்கே. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி கேப்டன் இல்லை இந்த வாட்டி. அதுக்காக சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மும்பை இந்தியன்ஸை சொன்ன மாதிரி தான் நான் சிஎஸ்கே சொல்றேன். சிஎஸ்கே பிளே ஆஃப்ல மும்பைக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியாம தோத்துருக்காங்க. ஆனா மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்ப சிஎஸ்கே ஆல்சோ பிளே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற டீம்ஸ்லாம் கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ சிஎஸ்கே இப்போதைக்கு வெற்றி தோல்வி அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம சிஎஸ்கேவையும் ஓகேவா இந்த முறை அவங்களோட டீம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே அப்படியே போயிட்டாரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில பேர் போனாலுமே கூட ஸ்டில் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா தான் இருக்காங்க. ஓகேவா? அவங்க இன்னும் அந்த நான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சொன்ன விஷயத்த தான் சிஎஸ்கே டீமே சொல்லணும். என்னன்னா சிஎஸ்கே இப்பயும் சொல்றேன், டீம்ல இருக்க அந்த 11 பேர் ஸ்ட்ராங் தான். தனித்தனியா பாக்குறப்ப அந்த 11 பேர்ட்டுமே ஒரு திறன் இருக்கு. அதை கரெக்டா அரவணைச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கும் ஸ்டில் சான்ஸ் இருக்கு. ஆனா பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு சில டீம்களை விட்டுருந்தேன் அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? நான் ஓரளவு சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெல்லியுமே வந்து பாத்தீங்கன்னா வரலாறு எடுத்து பாக்குறப்ப பெரிய அளவு ஃபைனல்ஸ் போனதில்லை. 2020 போனாங்கன்னு நினைக்கிறேன், கப் அடிக்கல. ரைட்டா? ஸோ அவங்களோட வரலாற்று பின்னணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலுமே கூட டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை. இந்த வாட்டி ஓரளவு நல்லா ஆடுறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி ரொம்ப டஃப் கொடுக்குற 2 டீமு எஸ்ஆர்எச்சும் கேகேஆரும் தான். ரைட்டா? கேகேஆர் பொறுத்த வரைக்கும் 2012-14 வின் பண்ணிருக்காங்க கேம்பீரோட கேப்டன்சில. அதே கேம்பீர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் விட்டுட்டு டீமுக்கு கோச்சா வந்து நின்றுருக்காரு கௌதம் கேம்பீர். மிகப்பெரிய பேட்ஸ்மேன், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அப்படியே எஸ்ஆர்எச் போனீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் ஒரு வாட்டி வின் பண்ணிருக்காங்க 2016. அப்போ அவங்க டீம் வேற மாதிரி இருந்தது, பரவாயில்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபம் ஒரு 2-3 வருடங்களா ரொம்ப தட்டு தடுமாறி தான் அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு இந்த வருஷம் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப எஸ்ஆர்எச் கேகேஆர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டி. இப்ப இந்த 2 டீம்ஸ் எடுத்து பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு திட்டத்தட்ட இந்த 2 டீமே பிளே ஆஃப் போறது உறுதியாயிருச்சு. யாரு? எஸ்ஆர்எச்சும் கேகேஆர்.
SRH KKR ரெண்டு பேருமே இந்த வாட்டி பிளே ஆஃப் போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு டீம் ஓகேவா பிளே ஆஃப் போனாலுமே கூட KKRக்கு நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறை வின் பண்ணிருக்காங்க. சுனில் நரேன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு ஓப்பனிங்ல இப்ப ஓகேவா. அதை தாண்டி கேம்பீர் அவரோட மைண்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேம்பீர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஓகேவா. சோ இந்த பக்கம் SRHக்கு பேட் கமின்ஸ் இருக்காரு, வேர்ல்டு கப் கூட வின் பண்ணிருக்காரு. ஸோ SRHக்கும் KKRக்குமான அந்த ஒரு போட்டி இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி சொல்ல நினைக்கிறேன். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஓகேவா. பட்லர் இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆனாரு, ஃபார்முக்கு வந்தாரு. சாம்சங் கொஞ்சம் ஃபார்மா தான் இருக்காரு. மற்றபடி நம்ம அஸ்வின் இருக்காரு. இந்த மாதிரி ராஜஸ்தானும் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கிறாங்க. பட் என்னோட கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொத்த ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா SRH KKR யாராவது ஒருத்தர் கப்பை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. CSK மும்பை தயவு செய்து அவங்கள பத்தி நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு என்ன சொல்ல வரேன்னா அதான் சொல்றேன், பிளே ஆஃப் வர வரைக்கும் தான் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீம் கண்டிப்பா ரெண்டு டீம்ல ஒரு டீம் கப் அடிச்சிருவாங்க. அதை நம்ம எப்பவுமே குறைச்சு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இப்போதைக்கு இந்த வருட கேம்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது SRH KKR ரெண்டு பேருக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு, பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம அடுத்தடுத்த மேட்சஸ் ஒரு மேட்சை பத்தி மட்டும் எடுத்து யாருக்கான வெற்றிகள் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாட்டிக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம சேனல்ல. தேங்க்யூ.